ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்றைய தினம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட RSS தலைவர் மோகன் பகவத் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதை திரும்ப திரும்ப அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இப்போது சொல்றது அப்படிங்கிறது கடும் பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது பாஜக இருக்கக்கூடிய சீனியர்ஸ் ஒரு 75 இயர்ஸ் டச் பண்ணும் பொழுது நீங்களாவே வாண்டடா VRS கொடுக்கறது நல்லது, ஓய்வு பெறுங்க, அடுத்தவருக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது டைரக்டா மோடிக்கு தான் அவர் சொன்ன மெசேஜ் அப்படின்ற மாதிரி பெரிய விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது 2014 பாஜக ஆட்சிக்கு வந்தபோது மோடி பிரதமர் ஆன போது அப்ப சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எல்கே அத்வானி அப்புறம் ஜஸ்வந்த் சிங் போன்றவர்கள்லாம் ஓய்வு பெற்று மார்க்கதர்சி மண்டல் வழிகாட்டும் குழு அதுல அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணினாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு குழு அமைச்சு அதுல அவங்க பாலிடிக்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒன்லி வழிகாட்டுற இடத்துல மட்டும் அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லாருமே என்ன நினைச்சாங்க, ஸோ பாஜகல ஒரு பொதுவான ரூல் 75 வயசானா ஓய்வு பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கோ இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அந்த பேச்சு ரொம்ப நாளா சைலண்டா இருந்தபோது 2019 வருஷம் மீண்டும் அது வந்தது ஆக்சுவலா, அந்த தேர்தலுக்கு முன்னாடி. அப்போ மோகன் பகவத்தே என்ன கிளியர் பண்ணாருன்னா, இல்ல மோடி அவரு கண்டினியூ பண்ணுவாரு, 75 வயசுக்கு மேலே கண்டினியூ பண்ணுவாருன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னார். போன 23ஆம் வருஷம் ஒரு பிரச்சனை இருந்தது மறுபடியும். அப்ப அமித்ஷா என்ன சொன்னாருன்னா, பாஜகல அப்படிப்பட்ட ஒரு விதி எதுவும் கிடையாது, 75 வயசுல பொது வாழ்க்கையில இருந்து விலகணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கண்டிஷனும் பாஜக விதிகள்ல கிடையாது. அதனால மோடி 29 எலெக்ஷன் வரையும் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ இந்த சூழல்ல தான் நம்ம மோகன் பகவத்தோட பார்க்கணும். முந்தானேத்து அவர் பேசும்போது நாக்பூர்லயே எங்கேயோ பேசியிருக்காரு. ஒரு அந்த காலத்துல RSSல பாடுபட்ட பிங்க்லேன்னு ஒருத்தரோட அவரை பத்தின ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்றாரு. அதுல பேசும்போது பிங்க்லே அந்த புத்தகத்துல குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. 78 வயசுக்கு மேல ஆச்சுன்னா மற்றவங்க போக சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே போயிடுறது பெட்டரு. ஸோ 75 வயசுல பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க ஓய்வு பெறதை பத்தி பரிசீலிக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. அது சொன்ன உடனே இந்த பழைய விஷயங்கள்லாம் இந்த மார்க்கதர்சி மண்டல், ஏற்கனவே அமித்ஷா சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருவே. அப்போ ஏன் முக்கியமா இப்ப ஞாபகத்துக்கு வருதுன்னா, வர செப்டம்பர்ல மோடி 75 வயசு ஆகுது. ஸோ அவர் 3வது தடவையும் பதவி ஏற்றுட்டார் பிரைம் மினிஸ்டரா. இனிமே அவர் கண்டினியூ பண்ணுமா வேண்டாமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அது ஏன் அந்த கேள்வி இருக்குன்னா, மோடி ஒரு பாஜகவுக்கு ஒரு ஓட்டு வாங்க ஒரு ஓட்டு கேட்சரா இருக்காரா இல்லையா? அவர் தான் ஓட்டு வாங்கி கொடுக்கிற ஒரு பிம்பமா இருக்காரா? இல்ல அந்த பிம்பத்தோட செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ RSS வட்டாரத்துல வேகமா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த 75 வயசு பத்தி மோகன் பகவத் பேசுறது முக்கியத்துவம் பெறுது. அது மட்டும் இல்ல, மோகன் பகவத்துக்கு 75 வயசு ஆகுது. ஸோ அவரே கூட தானே கூட வாலண்டியரா ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டையுமே வச்சுதான் அவர் மோகன் பகவத் பேசினார். இது கிட்டத்தட்ட ஒரு டைரக்டான ஒரு மெசேஜ் மோடிக்கு. உங்களுக்கு 75 வயசா இருந்து நீங்க விலகிக்கோங்கன்ற மாதிரியான. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு. அதாவது ஒருத்தர் ரொம்ப நாள் வருஷம் ஒரே பதவியில் இருந்தாருன்னா மக்களுக்கு வெறுப்பு தட்டும், அலுப்பு வெறுப்பு தட்டும். அதனால அதை மாத்திட்டு ஆளுங்களை மாத்தி நீங்க புது ஆட்களை கொண்டு வந்தீங்கன்னா அந்த இயக்கம் அதோடைய தத்துவம் இன்னும் அடுத்தபடியா அந்த லெவலுக்கு அதை கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் RSS இருக்கு. அதை ஒட்டிதான் மோடியை கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா. ஸோ அதனால இப்ப மோடிக்கு 3 டேர்ம் ஆயிட்டதுனால இனிமே அவரை எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு அவங்க பாஜக RSS நினைக்கிறாங்க. அது நான் ஒரு ஆர்கனைசேஷன் பாஜகவுடைய சித்தாந்த தலைமை பீடமான RSS அப்படி நினைக்கிறதுல தவறு கிடையாது. ஏன்னா பாஜக என்பதே RSS பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் தான். RSS என்ன ப்ளூ பிரிண்ட் போடுதோ அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஏற்றபடி செயல்படுறதுதான் பாஜக. நடுவில் பாஜக நட்டா என்ன சொல்லிட்டார் திடீர்னு, நாங்க எங்களுக்கு RSS வழிகாட்டுதல் தேவையில்லை, எங்களை கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு அது மாதிரி சொன்னாரு. அது RSSல இருக்கவங்களுக்கு பெரிய ஒரு அடி, அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல RSS காரங்க தான் லட்சக்கணக்கில் வேலை செய்யறாங்க ஆக்சுவலா. அவங்க தான் இந்துத்துவ ஐடியாலஜியை வீடு வீடா கொண்டு போறாங்க. அப்படிப்பட்டவங்க வேலை செய்யும் போது எங்களுக்கு RSS வழிகாட்டுதல் தேவையில்லைன்னு RSS என்ன பண்ணாங்க,
மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேஷ்லயும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது வேலை செய்யறதை நிறுத்திட்டாங்க. அது நிறுத்தின உடனே என்னாச்சு, 303 284 இடங்கள்ல இருந்து 303 வந்த பாஜக 303ல இருந்து 240 குறைஞ்சு போச்சு. மெஜாரிட்டி இல்லாத போயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சுட்டாங்க மோடியும் அமித்ஷாவும். மோடியும் அமித்ஷாவும் என்ன நினைச்சாங்க, அவங்க பிஜேபியோட ஆள் தான் அவங்களும். அவங்களும் ஆர்எஸ்எஸோட ஆள் தான் அவங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நம்மள வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. நம்ம சுயமா வந்து டிசிஷன்ஸ் எடுக்கணும். அப்படி ஆர்எஸ்எஸோட அந்த அஜெண்டா படி டிசிஷன் எடுக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குன்னு அவங்க நினைச்சாங்க. அதனால சில போது ஆர்எஸ்எஸ் சொல்றதை கேட்காமயே பல அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க, எல்லாம் பண்ணினாங்க. அது ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் கோபமா ஆர்எஸ்எஸோட ஸ்டேஷன் இந்த பாஜகவோட தொழிலாளர் அமைப்பு இவங்கெல்லாம் கொஞ்சம் கோபமா இருந்தாங்க. சுதேசி அமைப்பு இவங்கெல்லாம் வந்து பிஜேபி ரூல் மேல கொஞ்சம் கோபமா இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ்லயும் மகாராஷ்டிராலையும் எண்ணிக்கை குறைஞ்ச உடனே மெஜாரிட்டி போன உடனே அப்பதான் ஒரு ஃபீல் வந்தது பாஜகவுக்கு. ஐயோ நம்ம ஆர்எஸ்எஸ் நம்மளை கைவிட்டாங்க போல் இருக்குன்ட்டு உடனே அவசர அவசரமா யோகி தலைமையில ஒரு மீட்டிங்கை போட்டு சமாதானம் ஏற்படுத்தி மோடி போயிட்டு ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடி போனாரு. போய் அங்க போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு அடுத்த பிஜேபி தலைவரா யாரை கொண்டு வரதுன்றதுல இப்போ 2 பேருக்கு நடுவில் ஒரு டக்காபார் ஓடிட்டு இருக்கு. பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு நடுவில், மோடிக்கும் அமித்ஷாக்கும் இவங்க ஆர்எஸ்எஸ் நடுவில் யாரை தலைவராக கொண்டு வருது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. தேவேந்திர பட்நாயக் கொண்டு வாங்க, தர்மேந்திர பிரதானை கொண்டு வாங்க, அனுராக் தாக்கூரை கொண்டு வாங்கன்னு ஒவ்வொரு விதவிதமான அதனுள்ள பொம்பளைகளை யாராவது லேடியை கொண்டு வந்தா பெட்டர் இருக்கும், நிர்மலா சீதாராமனை கொண்டு வரலாம் அப்படின்னு பலவிதமான பிரச்சனை இது பெயர்கள் அடிபட்டு இருக்கிற சூழல்ல தான் இவருக்கு 75 வயசு ஆகுது, மோடி ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் வருதுன்னா, மோடி வந்து இனிமே ஒரு அமைச்சரா இருக்க முடியாது. வர 29 தேர்தலில் இவரையே மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்ணினா இந்தியா கூட்டணி வந்து அந்த நேரத்துல மீண்டும் ஒன்றுபட்டால், இல்ல மக்கள் வந்து ஓரளவுக்கு விரக்தி அடைஞ்சாங்கன்னா, சலிப்படைஞ்சாங்கன்னா, மாத்தி போட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்ப 240 200 மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதனால மோடியை மாத்தணும்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க. அதே சமயம் ஒரு ஆல்டர்னேட்டா யாரை வந்து கொண்டு வரதுன்றதுல கருத்து வேறுபாடு இருக்கு. சௌகானை கொண்டு வரதா, யோகியை கொண்டு வரதா, இல்ல அமித்ஷாவை கொண்டு வரதா, இவங்கெல்லாம் வந்து இவங்களை எப்படி டெவலப் பண்றது? 29 தேர்தலுக்கு முன்னாடி ஒருத்தரை நாமினேட் பண்ணி அவரை வந்து அவரை கல்டிவேட் பண்ணாதான் 29 தேர்தலில் அவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் நீ செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய பார்வை என்னவா இருக்குன்னா, ஒரு தலைவரை செலக்ட் பண்ணும்போது அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஆளை ஒரு பார்த்து போட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ தலைவரா கொண்டு வரவரை அப்படியே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா 29ல மாத்தினா என்னன்னு சிந்திக்கிறாங்க. மோடியை வந்து ஒரு ஓட் கேச்சர் இல்லை, அவருக்கான செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு ஆர்எஸ்எஸ் உறுதியா நம்புறாங்க. அதோடைய விளைவு தான் இப்போ அவர் 75 வயசு ரிட்டையர் ஆனா பெட்டர்ன்ற ஒரு விஷயத்த ஒரு வேறு விதமா சொல்லியிருக்காங்க. அதாவது நேரடியா சொல்லாம ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காங்க. இதை வந்து மோடி எப்படி எடுத்துக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாருன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா சார் இப்ப வந்து டைம் இருக்கு சார், இன்னும் 4 வருஷம் இருக்கு. எலெக்ஷன் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நாளைக்கே வர மாதிரி இன்னைக்கே வந்து பேசணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா ஆர்எஸ்எஸ் வந்து தன்னோட கருத்தை சொல்றாங்க? இல்ல உங்க ஒருத்தரை டெவலப் பண்றதுக்கு எப்படி இப்போ மோடி எல்லாம் டெவலப் பண்றதுக்கு மாடல் டெவலப் பண்றதுக்கு நிறைய வருஷங்கள் ஆச்சு அவங்களுக்குலாம். 3-4 வருஷங்கள் தேவைப்பட்டது. அப்புறம் தான் 2014 டிக்ளேர் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்பவுமே வந்து ஒரு 3 வருஷம் தேவைப்படும். ஒரு ஆளை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது அவரை முதல்ல தலைவராக கொண்டு வரணும் பாஜகவுக்கு. அப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல நாங்க. இப்போ மோடி வந்து சிஎம்ல நேர பி கேண்டிடேட்டா வந்தாரு. இப்போ வந்து அந்த மாதிரியான சிஎம் யாரும் இப்போ பாஜக இல்லைன்றதுனால ஒரு தேவேந்திர பட்னாவிஸ் இருக்காரு. பட் அவரை வந்து பிரைம் மினிஸ்டரா கொண்டு வரதுக்கு வந்து ஓபிசி தரப்புல எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால ஒரு ஓபிசி யோகி ஆதித்யநாத், சிவராஜ் சிங் சௌகான் அவங்களோட பேர்ல அடிப்படுது சார். அது எப்படி பாக்குறீங்க? சிவராஜ் சௌகான் ஓபிசியில இருக்காரு அவர் ஆக்சுவலா. ஸோ அவர் ஓபிசியா இருக்கிறதுனால அவரை கொண்டதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு. யோகி வந்து கிட்டத்தட்ட தாக்கூரா இருக்காரு. தாக்கூர் வந்து உங்களுக்கு அந்த உத்தரப்பிரதேசில் வந்து செல்வாக்கான ஒரு ஜாதியா இருக்கு. அவங்களையும் கொண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரையுமே யாரை கொண்டு வந்தாலுமே ஒரு 3 வருஷம் அவங்களை தலைவரா போட்டு அவங்கள வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி நாடு முழுவதும் அவங்கள வந்து கொண்டு போய் நிறுத்தி அதுக்கப்புறம் ஒரு பிஎம் கேண்டிடேட்டா மாத்தினா குஜராத் மாடல்னு வந்து மோடி வந்து ஒரு தலைவரா பாஜகவோட தலைவரா ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெயரை வாங்கிட்டாரு. ஆனா இனிமே வரப்போறவங்க வந்து முதல்ல ஒரு தலைவரா வந்து அதுக்கப்புறம் நாடு முழுக்க அறிமுகமாகி அப்புறம் ஒரு பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் ஆனா பெட்டர்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப மோடி மாதிரியான ஒரு முதல்வர் ரேஞ்சிலேயே ஒரு புகழ்பெற்ற ஆசாமி யாருமே இல்லைங்க, பாஜக யாருமே இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் அவங்க யோசிக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ அதனாலதான் இப்போ அவசரமா வந்து இந்த பாஜக தலைவர் போடுறதுலேயே கொஞ்சம் ரொம்ப ஏன் இழுபறி இருக்குன்னா, போடப்படுற தலைவர் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மாற்ற முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே சமயம் போடப்பட்ட தலைவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கணும்ன்ற அதுலேயே பல விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத பாக்குறோம். ஆனா ஒரு விஷயத்துல வந்து இவங்க தெளிவா இருக்காங்க.
மோடி வந்து பெட்டர் வந்து ரிலீவ் ஆயிட்டு போறது பெட்டரு. ஏன்னா அவருக்கு ஆனா அந்த செல்வாக்கு வந்து அது சரீர கட்டத்துக்கு ஆரம்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரியா தான் அவங்க நம்புறாங்க. ஓகே சார். இப்ப வந்து இந்த இடத்துல என்னன்னா வந்து அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அவர் ஒரு பேட்டி குடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, "நான் வந்து அரசியல்ல ஓய்வு பெறும் பொழுது வந்து நான் வந்து புராதனங்கள் படிக்கிறது, வேதங்கள ஓதுறது அப்படிங்கிற மாரியான விஷயத்த நோக்கி நகரப் போறேன். இயற்கை விவசாயத்த நோக்கி நகரப் போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அவருக்கு ஓய்வுக்கு வந்து இன்னும் 15 இயர்ஸ் இருக்கு. பாஜக சொல்ற விதிப்படி பார்த்தாவே, அவருக்கு ஒரு 15 இயர்ஸ் இருக்கு. அவருக்கு 60 தான் ஆகுது. அவர் ஏன் அந்த வார்த்தைய சொல்லணும்? அல்லது வந்து அவர் ஏதாவது ஒரு மறைமுகமா ஒரு அழுத்தம் குடுக்குறாரா? மோடிய நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நானும் போயிடுவேன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு அழுத்தம் குடுக்குறாரா? எதனால அமித்ஷா அந்த வார்த்தைய பேசுறாரு? இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்க வந்து ஓய்வுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலா அத பார்க்க முடியாது ஆக்சுவலா. நீங்க சொல்ற மாரி ஆ மோடிக்கு அடுத்தபடியா நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். நீங்க யாரையாவது தலைவரா போட்டுக்கோங்க பாஜக தலைவரா. அது எனக்கு அத பத்தி கவலை இல்ல. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்னு என்னதான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்ன்றது தான் அவருடைய பாயிண்ட் ஆக்சுவலா. ஆனா இன்னொரு குஜராத்தை சேர்ந்தவங்களே மறுபடியும் பிரைம் மினிஸ்டர்னா நாடு முழுக்க உத்தரப்பிரதேசல அதிகமான எண்ணிக்கை கொண்ட உறுப்பினர்கள் இருக்கிற உத்தரப்பிரதேசல ஒரு வருத்தம் உண்டாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அதை யோசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 உறுப்பினர்கள் கொண்ட உத்தரப்பிரதேச நீங்க புறக்கணிக்க முடியாது. 26 உறுப்பினர்கள் கொண்ட குஜராத்துக்கும் 80 உறுப்பினர்கள் கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அங்கேயே வந்து தொடர்ந்து ஒரு 15 வருஷ காலத்துல அந்த குஜராத்தை சேர்ந்தவங்களே பிரைம் மினிஸ்டர் ஆனா குஜராத் வந்து மத்த மாநிலங்களோட கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி போயிடுது இப்போ. இவங்க மோடி காலத்துல ஒரு அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸை கொண்டு அங்க டம்ப் பண்ணி எல்லா விதமான ஃபேக்டரிஸையும் அங்க கொண்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டாரு. குஜராத் அடுத்த 20 வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அங்க ஊழல் ஜாஸ்தியா இருக்குன்றது அது வேற விஷயம். ஆனா வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறது, கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுல நிறைய பணத்தை கொட்டிட்டாங்க கொண்டு போய். அதனால மறுபடியும் நீங்க அதே குஜராத்தை கொண்டு வந்தீங்கன்னா மத்த பாஜக இருக்கிற மத்த ஸ்டேட்ஸ்காரங்க என்ன நினைப்பாங்க? குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? அது மத்திய பிரதேசத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? ஸோ அதனாலதான் வந்து ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தலைவரா யாரை போடுறோமோ அவரையே ப்ரொஜெக்ட் பண்றது பெட்டரு. இப்போ வந்து தலைவரா ஒருத்தரை போட்டு அமித்ஷாவை வந்து பிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணா மறுபடியும் குஜராத்காரர்னு ஒன்று வரும். அதனால இப்போ தேர்ந்தெடுக்கும் போதே குஜராத் இல்லாத ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு ஒரு சௌகானோ இல்ல ஒரு அனுராக் தாக்கூரோ இல்ல வந்து ஒரு தேவேந்திர பட்னாவிஸோ இல்ல தர்மேந்திர பிரதானோ இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்துட்டு இவங்களை டெவலப் பண்ணி இவங்களே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணா என்னன்ற ஒரு எண்ணம் வருது. ஆனா இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தபடியா பாப்புலரா நாடு முழுக்க இருக்கிற அமித்ஷான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அமித்ஷா வந்து ஓரளவு அந்த மோடி அளவுக்கு பாப்புலரா இல்லாட்டி கூட ஓரளவுக்கு பாப்புலரா இருக்காரு. அப்ப அவர் பேர் என்ன பாஜக அமித்ஷா அப்படின்னு சொன்னா நிச்சயமா எல்லாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரும் வந்து கிட்டத்தட்ட ஹோம் மினிஸ்டரா இருந்து பல அனுபவங்கள் பெற்றுட்டு அடுத்த கட்டத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஸோ அவரும் வந்து விடமாட்டார். இந்த ரேஸ்ல வந்து தன்னை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஆக்கணும்ன்றதுல வந்து அவர் வந்து உறுதியா இருப்பார். அது வெளியில சொல்ல மாட்டாரே தவிர உறுதியா இருப்பார். ஸோ அவர் பேசியிருக்கிற இந்த விஷயம் கூட நீங்க வந்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலைன்னா, என்ன நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலைன்னா, நான் வந்து ஓய்வு பெறுவது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை தான் அவர் ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு கொடுக்குறாரு ஆக்சுவலா. மோடி வந்து இப்ப ஓய்வு பெறுவதை நோக்கி அவர் வந்து தன்னோட விருப்பத்தை சொல்லல. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்றென்றைக்கு நான் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவரோட இடத்துக்கு அமித்ஷா ஆசைப்படுறாரு அப்படின்னா அதை மோடி எப்படி அதை பார்ப்பாரு, அதை எப்படி அனுமதிப்பாரு, அல்லது அது எப்படி அவங்க 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை உண்டாயிடாது சார் அந்த விஷயத்துக்கு அதுக்கு ஆசைப்படும் பொழுது? இல்ல. அவங்க 2 பேரும் குஜராத்ல இருந்தே ஒண்ணா தான் சார் டிராவல் பண்றாங்க. அதாவது அப்ப மோடி 15 வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டார் சார். அவர் ஒரு கன்டென்டட் லைஃப் திருப்தியான ஒரு லைஃப்ப லீட் பண்ணிட்டாரு ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர். அவரோட பொலிட்டிக்கல் சர்க்கிள் வாழ்க்கை வந்து ஒரு முழு வட்டம் வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால அவரே கூட ஃபீல் பண்ணலாம். ஆனா இப்ப பாஜகல பல பேர் என்ன நினைக்கிறாங்க, மோடி இன்னும் வந்து ஒரு வோட் கேச்சரா இருக்காருன்னு நினைக்கிறாங்க. அவர் இருந்தா தான் 29 தேர்தல வின் பண்ண முடியும். இடையில நடக்கிற பல மாநில தேர்தல்கள வின் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. என்னன்னா மோடியோட செல்வாக்கு எதிர்பார்த்து இனிமே வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் மத்திய பிரதேஷ்லயும் உத்தரப்பிரதேஷ்லயும் மோடியோட செல்வாக்கு ஒர்க் பண்ணல. ஆர்எஸ்எஸ் வந்து வீட்டுக்கு வீடு போய் ஒர்க் பண்றவங்க ஒர்க்கை நிறுத்திட்டாங்க. ஸோ நீங்க தோத்து போனீங்க ஆக்சுவலா. அப்போ ஆர்எஸ்எஸ் கீழே வந்து கட்டமைப்பு வேலை செய்யும் போது தான் நீங்க வேலை செய்யறீங்க. ஆனா மோடியோட பிம்பமும் அதுக்கு ஒர்க் பண்ணுது. ஆனா, இப்போ பாஜகவே தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து மாத்துறாங்க. அதாவது வீட்டுக்கு வீடு போய் வேலை செய்யணும். கவர்மெண்ட்ல அந்த இடத்துல மாநில அரசுல பொறுப்புல இருந்தா கன்செஷன்ஸ் நிறைய தரணும். உரிமை தொகை போன்ற விஷயங்களை கொடுக்கணும். அதே மாதிரி இந்துத்துவ அஜெண்டாவை வீட்டுக்கு வீடு கொண்டு போகணும். ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸை முழுசா பயன்படுத்தி ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும். இப்போ எப்படி இப்போ ஓரணியில் திரளோன்னு வீடு வீடா திமுக போயிட்டு இருக்காங்களோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. இனிமே வந்து ஒரு தலைவரை வச்சு ரோட் ஷோ நடத்தி அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதை விட டோர் பை டோர் கேன்வாஸ் பண்ணி நம்ம இந்துத்துவ அஜெண்டாவை கன்வே பண்ணி அந்த மாதிரியே கீழே வந்து ஒரு மத ரீதியான ஒரு கன்சாலிடேஷன் நம்ம கொண்டு வந்தா
நமக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு ஆர்எஸ்எஸ் ஃபீல் பண்றாங்க. அதனால மோடியோட மேஜிக் இருக்குல்ல, அதாவது மோடி எலெக்ஷன்ல பண்ற மேஜிக் வந்து அது கொஞ்சம் ஒரு தேய்மானத்தை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது ஆர்எஸ்எஸ் உடைய பார்வையா இருக்கு. அதான் 303ல இருந்து 200 வந்துட்டீங்க, நாங்களும் வேலை செய்யாட்டி இன்னும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் ஆர்எஸ்எஸ் கொடுக்குற எச்சரிக்கை. அதுல வந்து இப்போ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மோதல் வருமான்னு கேட்டா, மோடி வந்து தான் ஒரு திருப்தியான அரசியல் வாழ்க்கையை நடத்தி முடித்திட்டதுனால, சரி நம்ம ரிட்டையர் ஆகுறது ஓகே அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா ரிட்டையர் ஆகலாம். ஆனா அதே சமயம் பாஜகல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் என்னவா இருக்குன்னா, 29 எலெக்ஷன்ஸ் வரையும் இவரை கன்டினியூ பண்ணுங்க. 29 எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ண பிறகு நீங்க சேஞ்ச் ஆஃப் கார்டு பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒரு பிரச்சனை வராதுன்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்கு. 29 தேர்தல மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவர் ரிட்டையர் ஆன பிறகு நம்ம வேற ஒருத்தர் உட்கார வச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தரா அவரை கல்டிவேட் பண்ணலான்ற எண்ணமும் இருக்கு. ஆனால் 29 தேர்தல மறுபடியும் மோடி வந்தாருன்னா, மோடியா ப்ரொஜெக்ட் பண்ணா வின் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து இருக்கு. 303 240 ஆனதுனால 240 200 ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயமும் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு. அதனால ஆர்எஸ்எஸ் தலைமையும் கூட ஒரு குழப்பத்துல தான் இருக்கு. எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து மாத்துறது அப்படின்னு. மோடியை எப்படி நீக்கிட்டு புது ஆளை கொண்டு வர்றது, இல்ல வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரா யாரை போடுறது, அவரையே பிஎம் கேண்டிடேட்டாவா போடுறதா வேண்டாமா அப்படின்னு பலவித குழப்பங்கள்ல ஆர்எஸ்எஸ் தலைமையே இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன பேச்சுவார்த்தை பிஜேபியோட நடத்தி கூட எந்த ஒரு முடிவு வராததுக்கு காரணம், ஒரு தெளிவான ஒரு ஒரு முடிவு எட்டாததுனாலதான் இது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவர் போடுற விஷயங்கள்லாம் நீடிச்சுட்டு இருக்கு. மோடிக்கு சொல்லிட்டார். மோடிக்கு மோகன் பகவத் கன்வே பண்ணிட்டார். 75 வயசான ரிட்டையர் ஆகுது, பொது வாழ்க்கையில இருந்து விலகுறது வந்து நல்லதுன்ற விஷயத்த கன்வே பண்ணிட்டார். இது வந்து அவருக்கான நேரடியான ஒரு மெசேஜா தான் நான் பாக்குறேன். அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி ஓட் கேச்சரா அவர் இருக்காரா இல்லையான்றது ஆர்எஸ்எஸ்க்கு டவுட் வந்து இருக்கிறத பாக்குறோம் நம்ம. ஸோ அதனால வந்து இதை எப்படி அவுட் டு டேக் இட், இப்போ இதை மாத்துறது வந்து இதுவரையும் ஏற்படுத்தின கட்டமைப்புல வந்து இன்னும் கொஞ்சம் பின்னடைவை கொண்டு வருமா, இல்ல இந்த கட்டமைப்பை வச்சுட்டே நம்ம அடுத்த எலெக்ஷனையும் சந்திச்சிட முடியுமான்றதான் அவங்க பாயிண்ட். ஆஸ் லாங் அஸ் எதிர்கட்சிகள் வந்து ஒன்றா இல்லாத வரையும், எப்படி இங்க திமுகவுக்கு எதிர்கட்சிகள் ஒன்றா இல்லாதனால அட்வான்டேஜா இருக்கோ, அந்த மாதிரி பிஜேபிக்கும் அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அதனால அதை வச்சுட்டு நம்ம வின் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு 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 குழப்பம் இருக்காங்க ஆக்சுவலா. அந்த குழப்பத்துல மோகன் பகவத் அதை மேலும் குழப்புற மாதிரி இந்த விஷயத்தை எடுத்து போட்டிருக்காரு. ஆனா அவர் குழப்பமே இருக்கிற விஷயமா இருந்தா கூட 75 வயசான ரிட்டையர் ஆகணும் அப்படின்றது அவர் வழிகாட்டுவார்னு நினைக்கிறேன். அவர் வந்து தான் விலகி வழிகாட்டுவார். வர செப்டம்பர் மாசம் அவருக்கு 75 வயசு ஆகுது. அவர் தான் பதவியிலேருந்து விலகி அவர் மோடிக்கு ஒரு வழிகாட்டுவார் நினைக்கிறேன். அப்புறம் மோடி அதில் கண்டினியூ பண்ணாருன்னா, அப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமான ஒரு மோதல் இருக்கும். அதை எப்படி ரெக்கன்சைல் பண்றாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா பீகார் எலெக்ஷன்ஸ் வருது. பீகார் எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க வச்சுக்கோங்க, சப்போஸ் தோக்குறாங்க வச்சுக்கோங்க, அது ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு எலெக்ஷன்ல வின் பண்றது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். வெஸ்ட் பெங்கால்ல வந்து இன்னும் திரிணாமுல் காங்கிரஸ் பலமா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸை கொடுக்குது, அங்க வந்து மோடி பண்ற பிரச்சாரங்கள்லாம் ஈடுபடுதா இல்லையா, அதெல்லாம் பல விதங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால ஒரு ஒரு மேலோட்டமா ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டாங்க மோடிக்கு. அதை வந்து அவர் எப்படி எடுத்துட்டு அதை சீரியஸா விளைவிக்கிறாரா, இல்ல அவர் பதவியில இருக்காரான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா ஆர்எஸ்எஸ்க்கு பல்வேறு விதமான ப்ரொபோசல்ஸ் இருக்கு. தலைவரா பெண்ணை கொண்டு வரதா, இல்ல வந்து சௌகான் போன்றவர்களை கொண்டு வரதா, ஓபிசியை கொண்டு வரதா, இல்ல வந்து அமித்ஷாவை வந்து தலைவர், அமித்ஷா ஏற்கனவே தலைவரா இருந்துட்டார். அதனால அமித்ஷாவை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா 29ல ப்ரொஜெக்ட் பண்ணா போருமா, அதுவரையும் இவரை கன்டினியூ பண்ண சொல்லலாமா, இப்படி பல விதங்கள்ல இருக்கு. ஸோ ஒரு தெளிவான பார்வை வந்து ஆர்எஸ்எஸ்கே இல்லாதனால அது இன்னும் கொஞ்சம் மாதங்கள் ஆகலாம் இதெல்லாம் தெளிவுபடுறதுக்கு. முதல்ல இந்த பாஜக தலைவர் யாருன்றதுல வந்து கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்டமா பிஎம் கேண்டிடேட்டுக்கு அவங்க போவாங்க ஆக்சுவலா. ஆனா சார் வந்து இந்த மோடினாலதான் வந்து ஆர்எஸ்எஸ் பல கனவு திட்டங்கள் நிறைவேறி இருக்கு. 370 விஷயமா இருக்கட்டும், ராமர் கோவில் விஷயமா இருக்கட்டும், யூசிசி பாத்தீங்கன்னா கூட பல ஸ்டேட்ஸ்ல வந்து அமல்படுத்திருக்காங்கிறத பாக்குறோம். நிறைய விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மோடியினுடைய தலைமை வேண்டாம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஏன் நினைக்குது? அவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் இருந்தாலும் பல விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்ற அளவுல இவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லாம ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சியா போகுது இந்த போக்கு? எப்படி பாக்குறீங்க சார்? சார் இவ்வளவு மெஜாரிட்டி வச்சிருந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றலைன்னா அப்புறம் மோடி எதுக்கு சார் பதவியில் இருக்கணும்? மோடி அங்க இருக்கிறதே வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்ற தானே சார் இருக்காரு. அவரு ஆர்எஸ்எஸ் தானே, அவரே ஒரு ஆளுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் தானே சார். அவரே வந்து வந்து விஜயதசமி அன்னைக்கு காக்கி ஆஃப் பேண்ட போட்டுட்டு ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புல பங்கு கொண்டவர் தானே. அமித்ஷாலாம் பங்கு கொண்டவர் தானே, ராஜ்நாத் சிங்லாம் பங்கு கொண்டவர் தானே. எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தானே. அவங்களுக்கு என்ன ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, ஆர்எஸ்எஸ்ஸே வந்து பாஜகவே வந்து ஆர்எஸ்எஸ் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் தானே. அதனால ஆர்எஸ்எஸ் என்ன அஜெண்டா வச்சிருக்காங்களோ, என்ன ஏற்கனவே 100 வருஷமா சொல்லியிருந்தாங்களோ, அது ராமர் கோயிலா இருந்தாலும் சரி, அது காஷ்மீர் 370 இருந்தாலும் சரி, வேற முத்தலாக்கா இருந்தாலும் சரி, இது சிஏ இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து வக்போர்டு பில்லா இருந்தாலும் சரி,
எல்லாமே ஆர்எஸ்எஸோட இதுதான். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மோடி எதிரா இருந்து ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல நம்ம இந்த சமயத்துல அதை கொண்டு வந்தா வந்து 29 எலெக்ஷன்ஸ் அதை வச்சு நம்ம வின் பண்ணலாம்னு சொன்ன உடனே அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஆர்எஸ்எஸோட இதுதான். ஆர்எஸ்எஸ் வந்து அந்த நேரத்துக்கு ஏற்றபடி ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட விட்டு பார்ப்பாங்க. அதுக்கான ஆதரவு தெரிஞ்சதுன்னா அதை அமுல்படுத்துவாங்க, இல்ல டக்குன்னு பின் வாங்கிடுவாங்க. இடஒதுக்கீடு வேண்டான்னுவாங்க. அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்ததுன்னா கண்டுக்காத அப்படியே நழுவிடுவாங்க. அப்ப அதுக்கு எதிர்ப்பு இல்லைன்ற போது அதுக்கு ஏற்றபடியான விஷயங்களை கையில் எடுப்பாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா அது ஆதரவு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஏற்றபடி விஷயத்தை கையில் எடுப்பாங்க. தொகுதி மறுசீரமைப்பு நம்ம சவுத்துல எண்ணிக்கை குறையுமே எப்படி எதிர்ப்பு வருது என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஏற்றபடி கையில் எடுப்பாங்க. இல்லை அதை வந்து கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு மக்களை சமாதானப்படுத்துற மாதிரியான விஷயங்களை கொண்டு போவாங்க. அவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது அதிகாரத்துல போகணும். மகபூபா முக்தியோடய கூட்டணி வச்சு அதிகாரத்தை பிடிச்சவங்க தானே சார். இன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்து அதிகாரத்தை பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அது மாதிரி எல்லாமே அப்படிதான். அதிகாரத்தை பிடிக்கணும், அஜெண்டாவை செயல்படுத்தணும். இதுல மோடியா இருந்தாங்கன்னா வேற யாரா இருந்தாங்கன்னா எல்லாமே ஆர்எஸ்எஸ் விஷயம் செயல்படுத்துவாங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் அப்பப்போ கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடு வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதாவது பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர்ன்ற மாதிரி நீர் 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 விலகி இத விலகாதுன்ற மாதிரி, நீர் எடுத்து நீர் விலகாதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள என்ன மோதல் வந்தாலும் இட் வில் பி செட்டில்ட் டவுன். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால ஓகே சார். இப்ப இவ்வளவு மெஜாரிட்டி இருக்கு, இதை செய்ய முடியாம கூட போயிடுவாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா அப்படி இருந்து கூட வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பல்ல வந்து இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை, செக்குலரிசம், அதாவது மதச்சார்பின்மை, சோசியலிசம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குது. அதெல்லாம் நீக்கணும்னு சொல்லும் பொழுது ஏன் மோடி அமைதியாவே இருக்கிறாரு? அந்த விஷயத்தை ஏன் அவரால் செய்ய முடியல? இந்த ஒரு இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே. இல்லையா, ஆர்எஸ்எஸ் காரர் ஒருத்தர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா மோடிக்கு வந்து இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் முக்கியம். அவங்க விஷயத்த நீங்க அதை பண்ண முடியாது. அந்த அந்த விஷயத்துல நீங்க வாய திறந்தீங்கன்னா அவங்க கூட்டணி கவர்மெண்ட்ல அவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. முதல்ல இப்ப வர பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் இருக்காரா பாருங்க அங்க. அவர் முதல்ல ஒழிச்சு கட்டுவாங்க. அப்புறம் அடுத்த ஆந்திர பிரதேச எலெக்ஷன்ஸ்ல நாயுடு எப்படி ஓரம் கட்டுறதுன்னு பவன் கல்யாணும் பிஜேபியும் சேர்ந்து திட்டம் போடுவாங்க. ஓரம் கட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பவன் கல்யாண் ஆட்சி வந்ததுன்னா பாஜக அதுல பங்கு பெற்றதுன்னா நீங்க வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் கான்ஸ்டியூஷன் இருக்கிற அந்த பிரியாம்பல் இருக்கிற அந்த வார்த்தைகளை மாத்தினாலும் மாத்திரம் ஆச்சரியப்படுத்திக்கல. அதனாலதான் 29லயும் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு துடியா துடிக்கிறாங்க. இதெல்லாம் மாத்தணும். இன்னும் அவங்க பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நாடு முழுக்க யூசிசி கொண்டு வர வேண்டிய விஷயம் இருக்கு. இது வக்போர்டு பில் அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவங்க வசதிப்படி தொகுதி மறுசீரமைப்பு பண்ண வசதியா இருக்கு. இப்போ அவங்க வசதிப்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்குப்பட்டியலை தீவிரமா திருத்தின்னு இருக்காங்க. அவங்க விருப்பப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க விருப்பப்படி எல்லாமே நடந்துட்டு தான் சார் இருக்கு. ஆனா இந்த கூட்டணி கட்சிகள் கோச்சிக்கிற மாதிரியான இந்த கான்ஸ்டியூஷன்ல கை வைக்கிற விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா அது பிரச்சனை வருன்றதுக்காக அமைதியா இருக்காங்க. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எப்படி மெகபூபா முக்தியை கழட்டி விட்டு அவங்க ஜனாதிபதியை கொண்டாந்து கடைசியில் 370 தூக்கினாங்களோ அது மாதிரி இங்கேயும் இவங்களெல்லாம் கழட்டி விடுறதுல வர எலெக்ஷனுக்கு அப்புறம் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் நிதிஷ் காலி. அதுல ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க, சந்தேகமே கிடையாது. விரிவான உரையாடல், பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. உங்களோட வருகைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.